குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. இன்று முதல் தினம் 2025 ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு தினம். கராமா துபாய் கராமா பகுதி துபாய் கராமா பகுதிக்கு வர வேண்டிய ஒரு அத்தியாவசியம். என்ன காரணம்னா, ஆல்ரெடி நான் வாசன் ஐ கேர் அந்த கண் சிகிச்சைக்காக வர வேண்டியிருந்தது. அது வந்துட்டு திருப்பி இன்டர்நேஷ்னல் சிட்டி போகிறப்போ 23 கிலோமீட்டர் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து கராமா பகுதியினுடைய பிஸியான ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கி வந்து அமைதியாக தான் இருக்குது. என்னென்னா, முதல் நாள் நியூ இயர் செலிப்ரேஷன், ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்டு பிஸியாக இருந்திருக்கேன். முதல் நாள் ஈவினிங், லேட் ஈவினிங் நைட்டு. ஸோ நைட்டு எல்லாமே உட்காந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண் விழிச்சிட்டு இருந்ததுனால பகலில் எல்லாருமே நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை லேட்டாக எழுந்திரிச்சு வெளில வருவாங்க. அதனால் ஆக்டிவிட்டீஸ் க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அமைதியாக க்ளவுடியாக இருக்குது. வானிலை ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. வெயிலெலாம் எதுவுமே இல்லைங்க. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது வெதரு. மக்கள் வந்து ஈவினிங் தான் வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஹாலிடே. வீக்கில் நடுவில் புதன்கிழமை ஹம்ப் மாதிரி இருக்கும், வேகத்தடை மாதிரி. அன்னைக்கே ஒரு ஹாலிடே. வீக்கு ரெண்டாக பிரித்து ஒரு ரொம்ப ஷார்ட்டான ரெண்டு நாள் வேலை தினம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வீக்கெண்டு. எல்லாருமே ஒரு மோட்டிவேட்டடோட சந்தோஷமாக நான் உட்பட எல்லாருமே இருக்கிறத நம்ம உணர முடியுது. இங்கே வந்து கராமாவினுடைய சைட் பகுதியில் ரொம்ப கமர்ஷியல் ஏரியாங்க. கராமா வந்து தமிழ் உணவகங்கள், ஏகப்பட்ட உணவகங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் ரெசிடென்ட்ஸ் நிறைய பேர், சவுத் இண்டியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ கராமாவில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் ஒரு யூட்டர்ன் எடுத்து இந்த பாருங்கள், துபாய் ஃப்ரேம் பார்க்குறீங்க ரைட் சைடில் 2 போல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மிக முக்கியமான ஐகானிக் இன்டர்நேஷ்னல் சைட் சீயிங் பிளேஸுங்க. துபாய்க்கு வரவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த விஷயத்தை, துபாய் ஃப்ரேமை. அப்படியே முடிச்சுட்டு E66 ரோடை எடுத்து இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு அந்த 23 கிலோமீட்டரு ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. எந்த விதமான டிராஃபிக்கும் இல்லை. முதல் நாள் நைட்டு பயங்கர டிராஃபிக்காக இருந்திருக்கும். அதனால தான் நான் வெளியில் அந்த முயற்சி பண்ணல. இந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்க்கணும், வெளியில் போகணுங்கிற அந்த ரிஸ்க்கே நான் எடுக்கலை. போனால் ஸ்டக் ஆகிடுவோம். ஒரு 3-4 மணி நேரம்லாம் பிரேக் அழுத்திக்கிட்டு கால் வலியோடலாம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம டிவியில் பார்த்துக்குவோம், யூடியூப்பில் பார்த்துக்குவோம் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போகலை. அதனால் இன்றைக்கி காலையில் வேலையாக இருந்ததுனால நைட்டு போகலை, படுத்தாச்சு சீக்கிரமாக வழக்கம் போல். அப்படியே முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு வந்து போயிட்டுருக்கேன். இந்த E66 ரோடை பிடிச்சி ராசல் ஹோர் ரோடு வழியாக வழக்கம் போல் நான் ஆஃபீஸுக்கு வர்ற ரூட்டு தான் இது. என்னுடைய இந்த அலுவலகத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இந்த கராமா வாசன் ஐ சென்டர் ப்ளஸ் இந்த கராமா ஐ கேர் சென்டர் இருக்குது. இந்த ஜபீல் பார்க் எல்லாமே வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான். அதனால் கிட்டத்தட்ட ஆஃபீஸுக்கு வர்ற வழியே தான் சூஸ் பண்ணி திருப்பியும் நான் தங்கியிருக்கிற இடம் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு கராமாவிலேருந்து, துபாய் கராமாவிலேருந்து போயிட்டுருக்கேன். அமைதியாக அழகாக இருக்குது ரோடு. ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், ரோடு காலியாக தான் இருக்குது. நேற்றுலாம் பயங்கர டிராஃபிக்காக இருந்திருக்கும். போன வருஷம்லாம் வழக்கமாகவே நியூ இயர் லீவில் பயங்கர டிராஃபிக்குங்க, பெரிய ஸ்டக் ஆகிடும். இப்போ இன்றைக்கி இந்த தடவை நிறைய ரோட்ஸை க்ளோஸ் பண்ணி துபாய் முனிசிபாலிட்டி வந்து RTA நிறைய ரோட்ஸை க்ளோஸ் பண்ணி இந்த அடிஷ்னல் பிளேசஸ், லொக்கேஷன்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க இந்த நியூ இயர் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக, கண்ட்ரோல்டாக, அழகாக, ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு போன நைட்டு டிராஃபிக் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் நியூஸ் எல்லாம் பார்க்கணும் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்லாம் போயிருந்துருப்பாங்க ஃபயர் ஒர்க்ஸ், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படியே இங்கே ஒரு எக்ஸிட் எடுத்து ராசல் ஹோர் ரோடு கீழே இறங்குறேங்க. பசுமையாக இருக்குது, அழகாக பார்க்குறதுக்கு. வெதர் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இந்த அதர் சைடில் தான் ராசல் ஹோர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. இந்த கட்டடத்தை ரைட் சைடில் உள்ள பெரிய கட்டடத்தெல்லாம் நான் அதில் காமிச்சிருப்பேன். ரோடு அழகாக. இந்த ஏரியாலாம் வழக்கமாக டேயில் எண்டில் ஈவினிங்கில் நான் ஆஃபீஸை முடிச்சு வர்றப்போ அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்ச் பை இன்ச்சாக நகரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிராஃபிக்கே ரொம்ப காலின்னு தான் நான் சொல்கிறேன். ஈவினிங் டயத்தில் ரொம்ப பேக்கடாக இந்த ரோடை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் சிட்டி போகிறவங்க, அல்வர்க்கா போகிறவங்க, அவீர் போகிறவங்க, அந்த சைடில் உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியா, துபாய் லேண்டு, நிறைய எல்லா இடத்துக்கும் இந்த ரோடு தான் பிரதானமான ரோடு, கனெக்டிங் ரோடு, ராசல் ஹோர் ரோடு இல்லைங்களா. அப்போது வந்து இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய காரு. ஆனால் ஈவினிங்லாம் ஆஃபீஸை முடிச்சுட்டு வர டயத்தில் பயங்கரமான ஒரு பேக் டு பேக் பம்பர் டச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அல்லது மெதுவான மூவிங் டிராஃபிக்கு. உடனெல்லாம் போய் சேர்ந்துட முடியாது. வழக்கமாக ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் 20 நிமிஷத்தில். டிராஃபிக்லாம் வர்றப்போ 40 நிமிஷம், 45 நிமிஷம், சமயத்தில் 1 hour கூட அவன் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருந்தால். ஸோ கரெக்டாக ஆஃபீஸை முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்புனோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராஃபிக்கில் சிக்காமல் வந்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வேலை அதிகமாக இருக்குன்னு லேட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் டிராஃபிக்கில். ஏன்னா ரொம்ப கிளாக் அதிகமாகிடும் இந்த ரோட்டில். அழகாக அப்படியே வந்துட்டு இது ஒமான் ரோடுங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் சிட்டி போகிற வழியிலோட அந்த ரோட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒமான் ஹட்டா போகிற ரோடு. அப்படியே இங்கே ரைட்டில் எடுத்து இன்டர்நேஷ்னல் சிட்டி அல்வர்க்கா நம்ம தங்கியிருக்கிற இடத்த நெருங்கியாச்சுங்க. இதை நான் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இந்த வீடியோ வச்சுருக்கேன் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில். வீடியோவோட லெங்க்த்தை கருத்தில் கொண்டு பாருங்கள். ரொம்ப 2 பக்கமும் பச்சை பசேல்னு அழகாக இன்டர்நேஷ்னல் சிட்டியை நோக்கி நான் நெருங்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்து இந்த
ட்ராகன் மார்ட் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே கிடைக்காத பொருளே இல்லை, அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் சிட்டியில் ஒரு கடையில் போய் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஏணி வேணும், இல்லாட்டி ஒரு மொபைலுக்கு இந்த ஒரு பொருள் வேணும்னா எதுவுமே இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்காது. சின்ன சின்ன ஷாப்பில் நீங்கள் ட்ராகன் மார்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் சைடில், என்னுடைய லெஃப்ட் சைடில், இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் தான் ட்ராகன் மார்ட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிட்டி நெருங்கியாச்சுங்க. நல்லா அழகோட அற்புதமாக மெக்னிஃபிஷண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு அழகுடன் காட்சி அளிக்கிறது இன்டர்நேஷ்னல் சிட்டி. உள்ளுக்குள்ளார நுழைஞ்சாச்சு. இங்கேயுமே அமைதியாக தான் இருக்குது. காலை நேரம் ஒரு 10:30 மணி தான், 11 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்தளவுக்கு ஒரு பெருசாக கூட்டம்லாம் இல்லை. பாருங்கள், சிபிடி இன்டர்நேஷ்னலுடைய சிட்டியினுடைய ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் சிபிடி பகுதி, அந்த சைனா கிளஸ்டர் அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் வந்துட்டுருக்கேன். 2 பக்கமும் அழகான உயர்ந்த ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி பில்டிங்ஸுங்க, ரெசிடென்ஸ் ஃப்ளாட்ஸ் அழகாக இருக்குது, ரம்மியமாக காட்சி அளிக்குது. உள்பக்கம் வந்து அந்த பக்கம் அந்த ஃப்ரான்ஸ் கிளஸ்டர், அந்த சிபிடி பகுதி உள்ளாரப்போ வந்து அப்படியே நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் வந்தாச்சுங்க. எப்படி இருக்குது இந்த வீடியோ? பிடிச்சிருந்துன்னா கிவ் அ தம்ஸ் அப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களாம் சேனலோட லிங்க்கை கொடுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ, ஐ வில் கீப் போஸ்டிங் யூ வித் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் அண்ட் fruitful content for you guys. Thank you, take care, have a fantastic day ahead, peace.